நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஜோஸ்வா டிவி அருமையான நேயர்களுக்கும், ஜோஸ்வா டிவி ஸ்தாபகர்களுக்கும், அருமையான நேயர்களுக்கும், கல்வாரி அன்பின் ஒருவேளை சிலுவை நிழல் ஊழியத்திலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஐயா. நீர் பேசுகிற ஆண்டவர், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஆண்டவர் பேசுகிறவர். பாருங்க, நம்ம ஆண்டவர் பேசி, ஆண்டுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில குணமாக்குகிற அன்பு இருக்கிறது, அற்புதம் செய்கிற எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கிறது. இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடிய வந்திருக்கிறார். எனக்கு அன்பான பார்க்கிற நேயர்களே, தேவ ஜனங்களே, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், எனக்கு ஒரு இரவு போதும் அற்புதம் செய்ய. ஒரு இரவு, அவர் ஒரே இரவுல நமக்கு அற்புதம் செய்வாராம். ஒரு செகண்ட் அவருக்கு போதும். அவர் அப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களை பார்த்து, நம்மை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இதை பார்க்கிற, ஆசையோடு பார்க்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, கர்த்தரோடு இணைந்திருக்கிற, ஆலயத்துக்கு செல்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரே இரவுல அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். இந்த நாளில யாருக்கு ஒரு இரவுல செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்துல அநேகர் இரவெல்லாம் ஜெபித்தார்கள். ஆமாம், அநேகர் இயேசுப்பா ஜெபிச்சாங்க, எல்லாருமே ஜெபிச்சாங்க. இந்த நாளில் ஆதியாகமும், எனக்கு அன்பான, நம்ம இந்த செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். சில ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, சில ஸ்தாபனத்தில் நைட்லாம் ஜெபிக்கக்கூடாது, இரவுலாம் ஜெபிக்கக்கூடாதான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே கள்ள உபதேசம். இயேசுப்பா இரவெல்லாம் ஜெபித்தார், அவர் ஜெபித்து காட்டினார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் கிறிஸ்தவர்களாய் நாம் சோம்பல் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நமக்காக ஜீவனே கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலிருந்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து நம்மை தேற்றி, நம்ம கண்ணீர் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையோடு பேசி, ஒரு வார்த்தை மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் பேசி நம்மை நடத்தி தேற்றி அணைத்து கண்ணீரெல்லாம் துடைத்து வந்து கொண்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அதான் உண்மை. ஆமா, இந்த நாளில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இரவுல ஜெபிக்கிறவர்கள் தான் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமா, ஒரே இரவு போதும். செங்கடலை பிளப்பதற்கு அவர் ஒரு இரவு தான் போதும். பார்வோனை மூடி போட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி திறந்தது. ஆமா, பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வெளிச்சத்தை காட்டி கர்த்தர் வழி நடத்தினார். அவருக்கு ஒரு இரவு போதும். உங்களுடைய செங்கடல், உங்களுடைய பிரச்சனையை பிளப்பதற்கு அவருக்கு ஒரு இரவு போதும். நீங்க அப்படிலாம் ஆண்டவரை நம்ம பார்த்து அப்படி கேட்கணும். பிரச்சனையே பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தில் வாக்கு பண்ணிட்டா, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல அப்படி நீங்க ஜெபிக்கணும். எனக்கு ஒரு இரவு போதும்ப்பா, எனக்கு ஒரே இரவுல அற்புதம் செய்யுங்க அப்படி கேட்டு பாருங்களேன். கேட்டு பாருங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. ஆதியாகமத்துல யாக்கோபு ஜெபித்தார். எப்படி ஜெபிக்கிறார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய செய்தி கேட்டிருக்கோம், நிறைய ஊழியர்கள் மூலமா ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல
22ஆம் வசனம், ராத்திரியில் எழுந்திருந்து தன்னுடைய குடும்ப காரியங்களை எல்லாவற்றையும் கொஞ்சம் அக்கறைப்படுத்தி விட்டு துறையை கடந்தான். அந்த 22ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. அவர்களை பார்த்துங்க, 23ல் பார்த்தீங்கன்னா, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். தூக்கத்தை, சில குடும்ப பாரத்தை, சில வேதனைகளை, சில பலவீனங்களை, சில கவலைகளை எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு என்ன செய்கிறார் பாருங்க. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவருடனே போர். அப்போ இரவெல்லாம் ஜெபித்து இருக்கிறார். ஒரு நம்ம முழுற ஜெபத்துக்கெல்லாம் போகிறோம், கொஞ்சம் தூங்குறோம், கொஞ்சம் ஜெபிக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஒரு இப்போல்லாம் முழுற ஜெபம் இல்லை, ஆனால் ஒரு காத்திருப்பு ஜெபம் நடக்கிறது. அதெல்லாம் அதுக்கு அநேகர் போகிறது இல்லை. எல்லாரும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரவில் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், நீங்கள் ஊழியர்களாக இருக்கலாம், எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஜெபிக்க முடியல அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அது சாக்கு போக்கு. உண்மையில பார்த்தீங்கன்னா, இங்கே யாக்கோபு பல பிரச்சனையோடு 2 மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றாரு. வரும்போது ஜெபிக்கிறாரு. இரவெல்லாம் பொழுது விடியுது, நான் போகணும்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன செய்யல, விடல. இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவருடனே போராடி, நான் போறேன், விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கூட அநேக ஊழியர்கள் அப்படி இரவெல்லாம் ஜெபிக்கிறார்கள். 10 ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் இன்னும் ஒரு சிலர் ஊழியர்கள்ட்ட ஜெபமே இல்லை. நான் ஒருவேளை நான் உங்களுக்கு குறையாக சொல்லவில்லை. நம் ஆண்டவர் நம்மை ஜெபத்தை விரும்புகிறார். நானும் நீங்களும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிங்காசனத்தில் வீற்று இருக்கிற நம்முடைய அன்பு தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அதற்கு பதில் தருகிறார். நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு இரவில் கொஞ்சம் தனியாக பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு ரூமில் போட்டுட்டு நீங்கள் தனியாக உட்காந்து அவங்கள தனியாக ஒரு ரூமில் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்கள் கணவன் இசைந்து வந்தால் கூட ஜெபிக்கலாம். ஒருவேளை 4 பேர் 3 பேர் தேவ பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்க உங்களுக்கு சூழ்நிலை இருக்குமானால் அப்படி கூட நீங்கள் செய்யலாம். தனிப்பட்ட முறையிலும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த யாக்கோபு அப்படி ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டது மட்டுமல்ல, எனக்கு அன்பான தேவஜனமே, ஜெபிக்கிறது ஒரு பெரிய விசேஷம். ஜெபம் உண்மையிலே சொல்றேன், ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது. தேவஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யும், தேசத்திலே மாறுதலை கொண்டு வரும், திருச்சபையிலே மாறுதலை கொண்டு வரும். நம்முடைய பிள்ளைகள் காரியங்களே பிரச்சனை நிறைய வரும், ஆனா அதெல்லாம் மாற்றிக்கொண்டே வரும் ஜெபம். ஆமா, ஜெபம் அத்தனை ஒரு டுனாமிஷ் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். இங்க பாத்தீங்கன்னா 26ஆம் வசனம் சொல்லுது, ஜெபிக்கிறாரு, போகணும்னு சொல்றாரு, இவர் விட மாட்டேங்கார், இன்னும் ஜெபிக்கிறாரு, விடல, ஜெபத்தை விடல. பெற்றுக்கொள்ளும் வரை நான் பிரச்சனையோடு போறேன், எனக்கு இந்த பிரச்சனையில் விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறார். கர்த்தர் கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தார். யாக்கோபை 12 விதமாய் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வசனம் சொல்லுகிறது 26ஆம் வசனம், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறோம், இயேசுவா இப்படிதான் எனக்கு கஷ்டப்படுறேன். இல்லை, சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லும்போது நம்ம செய்யணும். ஆமா, செய்யணும். செய்யலைன்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அரிது. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்க. ஜெபின்னு சொல்றாரு, ஊழியர்கள் மூலம் சொல்லலாம், உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசலாம், வேதத்தின் மூலமா இயேசுவா பேசலாம். இதெல்லாம் நம்ம செயல்படுத்தும் போது மாத்திரமே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரே இரவு அவருக்கு அதான் சொன்னேன், செங்கடலை பிளப்பதற்கு ஒரு இரவு. இங்க பாத்தீங்கன்னா முதலாவது அவனுக்கு என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு 29ஆம் வசனம் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பொழுது யாக்கோபு 28ஆம் வசனம் இது சொல்றாரு, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். அந்த சபிக்கப்பட்ட பெயர் மாறுகிறது யாக்கோபுக்கு. ஆமா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை என் சூழ்நிலை, என் பேர் தான் அப்படி இருக்குமோ, எங்க குடும்ப சூழ்நிலை ஒருவேளை இப்போ தனிப்பட்ட சாபங்களா இருக்குமோ, எங்க குடும்ப சாபங்களா இருக்குமோ, அப்படி ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும்
ஒருவேளை அந்த ஏமாற்றின பேர் யாக்கோபை விட்டு வெளியேறுகிறது. ஏசப்பா உங்களுடைய பெயரை இன்னைக்கு மாற்றுகிறார், சாப பெயரை மாற்றுகிறார். நான் இதை கூட முன்னால பேசியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் இதை ஞாபகப்படுத்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, ஒருவேளை என் பேருக்கு ஏதாவது நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், உங்களை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார், தேவ ஜனங்களாய், பிரபுவாய். பிரபு, ஆமா, நீங்க ராஜாக்கள் தெய்வ பிள்ளை. இதை பார்க்கிற தேவ ஜனமே, தேவ ஜனங்கள் சாதாரணமானவர் அல்ல. இஸ்ரவேல, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இங்க யாக்கோபுக்கு பெயரை மாற்றுகிறார். ஏத்து நின்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரின் ஏசையா, ஏத்தனையாய் துரோகம் நான் செய்த அத்தனையும் நீ மன்னித்தீ, ரத்தம் சிந்த வைத்தனேயா, அத்தனையும் என் பாவமல்லோ, கர்த்தனேவும் அன்பு கீழாய் நித்தம் உம்மை நான் சேவிப்பேன். அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சாபங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இரவிலே ஜெபிக்கிறவர்கள் தேவ ஜனமே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய் என்று வேதம் சொல்லுகிறது. தூங்கும் போது பிசாசு களைகளை விதைத்து போய்விடுகிறான். இன்றைக்கு ஒரு ஒரு முடிவெடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த புதிய ஆண்டுல பாருங்க, பெயரை மாற்றுகிறார். மாற்றி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஏன்? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. மேற்கொண்டவன், போராடினவன், ஜெபித்தவன், கர்த்தரோடு இணைந்தவன். தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படியே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஒரு நெருங்கின ஜீவியத்தை கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்க பெயரை மாற்றுகிறார். பெயர், சாப பெயர் மாற்றப்படுகிறது. எப்படியாவது இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் ஒரு மணி வரைக்கும் ஜெபிப்பேன், எப்படியாவது இன்னைக்கு ஜெபிப்பேன். அப்படி ஜெபித்து பாருங்களேன், ஜெபித்து பாருங்க. போராடுங்க, குடும்பத்துக்காக போராடுங்க, திருச்சபைக்காக போராடுங்க, எல்லாவற்றுக்காகவும், எல்லா விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழிய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்ப பிரச்சனைக்காக நீங்க ஜெபித்து பாருங்க. எல்லாவற்றையும் இன்றைக்கு அந்த சாபத்தை எல்லாம் நீக்கி, பாவத்தை எல்லாம் நீக்கி, பொய் ஒருவேளை அதுவரைக்கும் ஏமாற்றின யாக்கோவை கர்த்தர் எல்லாவற்றையும் ஏமாற்றுத்தனங்களை எல்லாம் மாற்றி அவனை இஸ்ரவேல், பரிசுத்த பாருங்க, இஸ்ரவேலாய் பிரபுவாய் மாற்றுகிறார். என்ன தெரியுமா? 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை யாக்கோபு மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆம் தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான பெற்றோரே, பரலோக 12 வாசல், சீஷர்கள் 12, கூடை 12. அந்த 12ல பாருங்க கோத்திரம், 12 கோத்திரத்துல பரலோக, ஒருவேளை நம்மளை அந்த தேவ ஜனங்கள் தேவ ஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு இவர்கள் எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அந்நியனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், சபையிலே அப்படிதான் இருக்கிறேன், விசுவாசிகளுக்குள்ள அப்படிதான் இருக்கிறேன், குடும்பத்திலே எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய முக சுபாவத்தை மாற்றப் போகிறார், உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றப் போகிறார். அவர்கள் யாக்கோபு பயந்து, தாயை விட்டு பயந்து தவறு செய்த உண்மை, ஆனால் வெளியே வந்து அங்கலாய்ப்போடு வந்து ஃபேமிலியா போனோம். எங்க போனோம்? அங்கதான் போனோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சூழ்நிலையை மாற்றினார். சகோதரன் ஒப்புரவாகும்படி கிருபை கொடுத்தார். இன்றைக்கு தேவச்சனமே, உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் இன்றைக்கு நீ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு இரவுல செபிப்பேன், இன்னைக்கு செபிப்பேன் ஆண்டவரை, செபிங்க, ஆவியானவர் உதவி செய்வார். ஏனென்றால் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஆவியானவர். ஒருவேளை முதலே முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது, கொஞ்ச நேரம் எழும்பி பாடி கர்த்தரை ஆராதிங்க. 2வது ஜெபிங்க. இரவுல ஜெபிப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம கூட இருக்கிறார் பாருங்க அந்த ஆவியானவர். ஓ பரிசுத்த ஆவியானவர் ஏதோ உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், உன்னிடத்தில் வந்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் வருவேன்னு சொல்றாரு. திக்கற்றோடு விட மாட்டார். உன் செப வேலை, நம்முடைய செப வேலையில கூட அவர் உதவி செய்கிறவர், நம்மை செபிக்க வைக்கிறவர், நம்ம செப பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும், நம்ம இணைத்து ஓ ஆவியான ஊந்த தள்ளுகிறவர். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இரவில் ஜெபிப்பீர்களா? கர்த்தர் சொல்ல, ஒரு இரவு போதும் உன் பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்ய,
உன் ஊழியத்திலே செய்ய, உன் தேவைகளை சந்திக்க, உன் பலவீனங்களை மாற்ற, உன் போராட்டத்தை மாற்ற, உன் பயத்தை மாற்ற, உன் கடனை மாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் ஒருவேளை கோர்ட்டுக்காரியம் எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் மாற்ற ஒரு இரவு போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், செய்வீர்களா? செய்து பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க செய்யாமலே நடக்குமா? நடக்காது. ரெண்டாவது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அன்பான இந்த யாக்கோபுக்கு முதல்ல பேரை மாற்றுகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 35ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி, அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேர் வழங்குமா? அப்படின்னா நீ பெயர் பெறுவா. எல்லா பக்கமும் சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிறதே பாருங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தர் உங்க கூட பேச போறாரு. ஆமா, பேச மட்டுமா போறாரு, என்ன செய்ய போறாரு தெரியுமா? வரப்போகிற காரியங்களை சொல்ல போகிறாரு. என்ன சொல்வாரு? அதை பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் வசனம் 35, ஆதியாகமம் 35:11, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பல்லுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன தெரியுமா? யாக்கோபு தனிமையானவன் தான். நீங்க அவன் தாயாரை விட்டு, உன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வரும்போது கல் எடுத்து தலைக்குள்ள வைத்து படுத்திருந்தவன். அவன் செபிக்கிறவனுக்கு மட்டும்தான் சொப்பனங்களும் தெரியும், தரிசனங்களும் தெரியும். ஒன்னே ஒண்ணு, அவங்க அங்க 28 ஆதியாகமம் 28 அவன் சொப்பனம் காண்கிறான். பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏணி வச்சு அதுல ஏறுகிறவங்க இறங்குகளையும் பார்க்கிறான். ஜெபிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொப்பனத்தையும் காண்பிப்பார், தரிசனத்தையும் காண்பிப்பார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுற அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் தேவ ஜனங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், மிஷினரிகள் எல்லாரும் நம்ம அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். ஆமா, அதை ஆண்டவர் விரும்புகிறார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பேசுறாரு. ஜெபிக்கிறவன்ட்ட பேசுவாருமா, நீங்க செய்து பாருங்க. ஜெபிப்பீங்களா? ஜெபித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு டயர்டாயிரும். பரிசுத்த ஆவியானவர், அதான் அப்பலே சொல்லிட்டேன், பாவியானவர் நமக்கு உதவி செய்வார், ஏன்னா அவரை பலப்படுத்துகிறவர் நம்மை. இந்த வார்த்தை சொல்கிறது, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார். என்ன தெரியுமா? யோசேப்பு பிறப்பார்னு ஆண்டவர் சொல்றார். ஆமா, ஒரு மந்திரி, ஒரு பெரிய ஆளுகையின் தெய்வ குமாரன் யோசேப்பை கொடுத்தாரே. யோசித்து பாருங்க. அந்த காரியத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. உன் சந்ததியில பிறப்பாங்க. 13ஆம் வசனம் பாருங்க, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம இந்த வீடு கடன்ல இருக்கு, நாங்க எல்லாத்தையும் இழந்துருவோமோ நீங்க நினைக்கலாம். பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, இன்னைக்கு அநேகர் கடனோடு கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இதை தருவேன், இழக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, யாக்கோபுட்ட கர்த்தர் பேசினார், உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனுடனே பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் பேசுறாரு, உனக்கு நான் உன் பேரை மாற்றி உன்னை இஸ்ரவேலா மாற்றுவேன், 12 விதமான பிளஸிங்கை தருவார். தேவஜனமே, நீ இரவில் ஜெபித்து பாருங்களேன். தருத்தத்தோடு இருக்கீங்களா? ஆமா, எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கீங்களா? வழிகளே அடைச்சிருக்கா? நீங்க கொஞ்ச நாள் ஜோம் பண்ணிட்டே இருங்க. இரவுல ஜெபிங்க. தினசரி எப்படியாவது ஒரு மணி நேரம் நீங்க ஜெபித்தே ஆகணும். டெய்லி, நான் வாரத்துல ஒரு நாள் நைட்ல அப்படி ஜெபிச்சு பாருங்க. 1 மணி வரைக்கும் ஜெபி பண்ணி பாருங்க. செய்யலாம். சிலர் பேசிட்டே இருக்கோம்ல, 12 மணி ஆயிடுது. பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் நிறுத்திட்டு 10 மணிக்கு மேல ஜெபிக்க ஆரம்பிங்களேன். அதை செய்து பாருங்களேன். இயேசுவை ஜெபிச்சார்ல. சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திப்பதற்கு, சில பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் ஜெபம் தேவை. பாருங்க, இதுல ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவருடைய பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஆண்டவர் பேசுறார், நான் அப்படி ஆசீர்வதிக்க போறேன். ஆமா, ஒருவேளை எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அப்படி ஆசீர்வதிக்க போறேன். ஆமா, உன் சந்ததியை உன் வீட்டுல நிலைநிறுத்துவேன், தொழில நிறுத்துவேன். எதெல்லாம் இழந்துருவோன்னு நினைச்சிருக்கீங்களோ
இழப்பதற்காக அல்ல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தெய்வகுமாரன் வந்தார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு நாளும் நீங்க இழந்து போக மாட்டீங்க. எதுலெல்லாம் சிக்கல் இருக்கோ இன்னைக்கு இரவுல ஜெபிச்சு பார்ப்பீங்க. ஜெபிப்பீங்களா? ஜெபிங்க, பாடுங்க, ஆடியான்ட்டு கேளுங்க, சும்மா அழியான்ட்டு கேளுங்க. அன்று எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாரும். ஆண்டவனோடு பேசி மறைபொருளை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொன்ன நம்ம ஆண்டவர் இங்கே யாக்கோவோடு பேசுகிறார். நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் மகனே, நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தெல்லாம் கொடுக்க போறேன், நான் அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை நான் உன்னை தந்து. தேவன் அவனோட பேசி எழுந்தருளி போனார். அப்போ பக்கத்துல வந்து பேசி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அனுபவம். மூன்றாவது, முதல்ல பாத்தீங்கன்னா அவன் பெயர் சாப பெயர் மாற்றப்பட்டது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, கர்த்தர் வரப்போகிற காரியங்களை அவனுக்கு நீ பிள்ளைகளை குறித்து கலங்காதங்க. உண்மையிலே நான் அடிமை நினைப்பேன். எப்படின்னா, எங்க அம்மா சீக்கிரம் மறைச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலலாம் நீ மறிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். அப்படியே தோணும், ஒரு பயம் வரும். நம்மளும் நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு மறிச்சிருவோமோ, நம்ம மாதிரி நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படுமோ நான் நினைச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் உண்மையிலே மாற்றினார். ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் பிள்ளைகளை காண்பாயின்னு சொன்னாரு. எல்லாவற்றையும் தந்தார், உங்களுக்கும் தருவார், உங்க சந்ததிக்கு தருவார். மூன்றாவது ஒரு காரியத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம். பாருங்க எனக்கு அன்பான தேவஜனமே, ஆதியாகமம் 49:1 ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்க வாசித்து பாருங்கள். பாருங்க 49:1 யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி யாக்கோபு. நான் அப்படிதான் நினைப்பேன். இஸ்ரவேல், எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வசனம் சொல்லுது 49 ஆதியாகமம் 49:1 யாக்கோபு தன் குடும்ப குமாரரை அழைத்து, எல்லா பிள்ளைகளையும் அழைத்து எல்லாருக்கும் வேண்டிய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஆமா, நீங்க வாசித்து பாருங்க. அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யார் யாரெல்லாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இந்த 12 பிள்ளைகளுக்கும் யாக்கோபு சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் கர்த்தருக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க அபிஷேகத்துக்காய் காத்திருக்கலாம், அந்நிய பாஷைக்காய் காத்திருக்கலாம். ஒரு சிலர் சொல்றாங்க, இன்னும் எங்களுக்கு கிடைக்கலையே, தவிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அபிஷேகமும் தருவேன், அந்நிய பாஷை வரங்களோடு தந்து, அது மட்டுமல்ல உனக்கு தீர்க்க தரிசனத்தையும் தருவேன்னு சொல்றார். இது உண்மை. என்ன பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு சொல்றாரு பாருங்களேன் 22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீற்று ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவருடைய வில் உறுதியாய் நின்றது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் யாக்கோவுக்கு கொடுத்தார். இரவில் ஜெபிக்கிறவர்களை உண்மையிலே நீங்க ஜெபிங்க. இது வரைக்கும் தூங்குனது போதும். ரொம்ப சிலருக்கு எங்க போனாலும் தூக்கம், சர்ச்சுக்கு போனாலும் தூங்கும். அப்படி ஒருவேளை தூங்கணும், ஆனா அளவுக்கு மீறி தூங்கக்கூடாது. நம் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். தேவச்சனமே, யாக்கோவு தீர்க்கதரிசியாய் அவன் இரவில் ஜெபித்தது எவ்வளவு பிளஸிங்க கொண்டு வருது யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது தெரியுமா? இதுல என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனம் 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, நம்ம பிள்ளைகளை திட்டுறோம்ல, திட்டாதீங்க. இன்னைக்கு வாபஸ் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, என் பிள்ளையை திட்டினேப்பா, விளங்க மாட்டான், அவ விளங்க மாட்டான் அப்படிலாம் சொல்றோம்ல, வாயில் எதையாச்சும் பேசிடுறோம்ல, மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. யாக்கோபு 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அழைத்து சொல்றாரு, இன்னென்ன பிள்ளைங்களாம் இப்படி ஆசீர்வாதமா இருப்பாங்க, இவங்கெல்லாம் அப்படி பிளஸ்ஸிங்கா இருப்பாங்க, இவங்கெல்லாம் அப்படி ஒருவேளை சில காரியங்களை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் விடுதலை தருவார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட மறைபொருளை கர்த்தர் கொடுத்திருந்தார். தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, ஏசாயா 58:14 என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை அப்படி அழகா எழுதியிருக்கிறது. எல்லாருமே வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டான். கர்த்தருடைய வாய் சொல்றான். இந்த வேளையில கூட அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவஜனங்கள் தருத்திரராய் அல்ல, ஒருவேளை ரொம்ப ஏழ்மையாய் அல்ல, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் அல்ல. கர்த்தர் உங்களை உன்னதங்களிலே உயர்த்த போகிறார்.
உயர்ந்த இடத்துல வைத்து 12 விதமான பிளஸிங்கை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு, நான் இரவெல்லாம் தூங்கிட்டேன் ஆண்டவரே, நீங்க எழுப்பும் போதெல்லாம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பீர்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் உங்களை விட மாட்டேப்பா. ஒரு யாக்கோபை போல ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. பாருங்க, யாக்கோபு விட மாட்டேக்காரு, ஆண்டவரையே விட மாட்டேக்காரு. என்ன ஆசீர்வதித்தால் ஒளி என்ன நான் உங்களை போக விட மாட்டேன், ஒரு பிளஸிங்க வாங்காம போக விட மாட்டேன். சாபங்கள் எல்லாம் மாறினது, எல்லா பதற்றங்கள் பயங்கள் எல்லாம் மாறினது. கர்த்தர் இந்த நாளில் அப்படி உங்களுக்கு செய்ய போகிறார். குடும்ப சூழ்நிலை சாபங்கள், முற்பிதாக்கள் சாபங்கள், பல விதத்திலே குடிகார ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், உங்களை தொடர்ந்து வருகிற எல்லா இச்சைகள், எல்லா தாறுமாறான வாழ்க்கைகள், எல்லா டிஸ்டர்ப் பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு பொய்யின் ஆவிகள், எல்லா ரீமான ஏமாற்றுகிற ஆவிகள், பெருமையின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும். தேவச்சனமே, இன்றைக்கு இரவுல கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா சாபத்தின் கூறுகளும் ஒடிக்கப்படுகிறது என்று இயேசு சொல்லுகிறார். கல்வாரிக்கு ஓடிவா, ஓடிவா. இந்த இரவுல தேவ சமூகத்திலே போராடு. உன் குடும்பத்தில் எல்லா தடைகளும், திருமண தடைகள், பயத்தின் தடைகள், வியாபாரத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் டஸ்மனோ, எல்லாவற்றையும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் இன்றைய இரவு, ஒரு இரவு போதும் எனக்கு அற்புதம் செய்ய, ஒரு செகண்ட் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சாபத்தை மாற்றி உன்னோடு நான் பேசுவேன். உன் எதிர்காலத்தை குறித்து, உன் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தார் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை இடித்து போடல, உங்களை ஒன்றை கட்டுப்படி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை 12 விதமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு போடுகிறார். நான் உன்னோடு பேசுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, உன் எல்லைகள் விற்கப்படாது, நான் அதற்கு வேண்டிய வழிகளை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததிகள் வாழ்வார்கள். மை காட், உனக்கு நான் தீர்க்க தரிசனத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்பாயா? ஜெபி. எல்லா காரியத்திற்கும் மனிதன் போய் நிற்காதே, தேவ சமூகத்தில் வந்து நில். தேவ சமூகத்தில் வந்து நின்றவன் மனிதனுக்கு முன்பாக நிற்க மாட்டான். மனிதனுக்கு முன்பாக நிற்கிறவன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னப்பா, என் ஜனத்தை பார்க்கிறேன், தேவ ஜனத்தை. எல்லாருக்கும் இந்த போராட்டங்களை மாற்றி, எல்லாரோடும் பேசி, எல்லாருக்கும் மறைபொருளை வெளிப்படுத்தி, எல்லாருக்கும் அற்புதம் செய்து, எல்லாரையும் ஜெப வீரனாய் மாற்றி, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சந்ததியில் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், புறஜாதியர் அதை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் எல்லாருக்கும் விடுதலை உண்டாவதாக. குடும்பத்திலே உம்முடைய ஆளுகை வருவதாக, தேவனுடைய ஆளுகை வருவதாக. ஏசாயா 58:14 நிறைவேறுவதாக. எல்லா குடும்பங்களையும் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கலாம், பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து விடுவோமா என்று பார்த்து கொண்டிருக்கலாம். இழப்பதற்கு அல்ல, இவர்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுவதாக. பரலோகத்திலிருந்து 12 வாசல் உண்டல்லவா, இவர்களுக்கு வழிகள் திறக்கப்படட்டுமே இயேசுவின் நாமத்தினால். எந்தெந்த வழியில இவர்களுக்கு பிளஸிங் இருக்கிறதோ எல்லா வழிகளும் திறக்கப்படுவதாக. ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, என் ஜனத்தை. தூரத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள். எல்லா டிராவல் எல்லாவற்றும் கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.